ஹை காய்ஸ், நம்ம சிஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் சாலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வீடியோஸ் வந்து ஃபார் நோட்டிஃபிகேஷன். ஹை காய்ஸ், நம்ம சிஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் சாலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சிஎஸ்கே பற்றி சொல்லுது சிஎஸ்கே அதாவது எப்படி என்னன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பற்றி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் 2026 என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட ஷார்ட் அனாலிசிஸ் என்ன, பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, இந்த வருஷமாவது இந்த கடப்பாறை டீம் கப் அடிக்குமா அடிக்காதா, இல்லை லாஸ்ட் இயர் மாதிரி செமிஸ் வந்து எலிமினேட் ஆக போகிறாங்களா, என்ன நடக்க போகுது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பேசுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹாய் காய்ஸ். ஓகே, ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மும்பை இந்தியன்ஸோட ப்ரீஃபிங் கொடுத்துறேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் சைட்ஸ்னால் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 2025 மும்பை இந்தியன்ஸ் தான் யாராக இருந்தாலும் கண்ணை முடிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஒரு பவர் பேக் டீம் செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லுவேன். 1லேருந்து 11 எல்லாருமே கடப்பார, பவுலிங்கும் கன்னு, பேட்டிங்கும் கன்னு, கேப்டன்சியும் அது ஒன்று தான் மேட்ரு. மற்றபடி எல்லாமே கன்னு, எல்லாமே பக்காவாக இருக்குது. மும்பை இந்தியன்ஸ்க்கு குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் மும்பை இந்தியன்ஸ்க்கு லாஸ்ட் இயர் எல்லாமே ஃபிக்ஸு. ஃபினிஷிங் கன்னு, மிடில் ஆர்டர் கன்னு, டாப் ஆர்டர் கன்னு, ஃபாஸ்ட் பவுலிங் கன்னு, ஈவன் தே ஸ்பின்னர்ஸ் வாசோ கன். ஆனால் இப்படி ஒரு செட்டப் வச்சிருந்து மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் டைம் ஃபைனல்ஸ் வராதது ஒரு பெரிய சேட் பார்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா பஞ்சாப் கிட்ட வந்து தேவர் அவுட் பிளேட், மோசமாக இல்லை, தேவர் அவுட் பிளேட் பை ஸ்ரேயஸ் ஐயர்ஸ் பிரில்லியன்ஸ். ஸோ அதனால் லாஸ்ட் இயர் ஃபைனல் வர முடியல தவிர ஒரு கிழிக்கிற சைடு மும்பை இந்தியன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. 2026ல ஆமா ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸ் ஆமாம் அதுலதான் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு 1 ஓவருக்கு 2 ஓவர் கொடுத்துட்டு நிப்பாட்டுறது தப்பா இருந்தது. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸ்னால தான் மும்பை லாஸ்ட் இயர் ஃபைனல்ஸ் வராமல் போனாங்க. அண்ட் ஒரு என்ன செகண்ட்னா டாப் 2ல ஃபினிஷ் பண்ணல. அது நான் ஒரு பெரிய மிஸ்டேக்காக பார்த்தேன் லாஸ்ட் இயர். இந்த ஸ்குவாட் வச்சு மும்பை டாப் 2 எப்படி வராமல் விட்டாங்கன்னு லாஸ்ட் இயர் எனக்கு தெரியல. அங்கே சில பல ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் சொல்றேன். மிச்சல் சாண்ட்னர் அந்த குஜராத்தோட ஓவர் போட்டிருந்தாருன்னா அதை சொல்லலை, பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப் 2 வரலன்னு. டாப் 2 வராததுக்கு நீங்க ஏன் மிஸ்டேக்னு சொல்ற? அந்த மிஸ்டேக் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. அது வந்து குஜராத்தோட மிச்சல் சாண்ட்னருக்கு ஓவர் கொடுக்கல, அது வந்து செமி டெத் ஓவர் போட்டாரு. இல்ல எனக்கு புரியுது, நான் என்ன சொல்றேன், இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷனால தான் டாப் 2 வரலன்றேன். அந்த மேட்ச் வின் பண்ணிருந்தாங்கன்னா எம்ஐ தான் டாப் 2 போயிருப்பாங்க. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸ்க்கு அஸ்வத் சொல்ற மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன், கேப்டன்சி, இதனால தான் லாஸ்ட் இயர் கோட்டை விட்டாங்க. குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. திரும்பி ஒரு கடப்பார டீம், ட்ரேட்ல வேற யூயோப்பா எப்படா இந்த டீமுக்கு தார வாத்து கொடுக்குறீங்கன்ற மாதிரி இருக்கு. ஷார்துல் தாக்கூர் மும்பைல எப்படி போட போறான்னு எனக்கு தெரியல. நான் முடிச்சிடுறேன். ஸோ எப்படின்னா எப்படி தெரியல, தக்கூரை கூட நான் விட்டுருவேன். மயாங்க் மார்க்கண்டேலாம் எப்போ திருப்பி மும்பைக்கு தரீங்க அந்த மாதிரி இருந்தது எனக்கு. கேகேஆர் பண்ணது. ஷர்ஃபேன் உத்தர்ஃபோர்லாம் எப்படி ஜிடி கொடுத்தாங்கன்னு தெரியல. போன வருஷம் இந்த டீம் ரோஹித் கேப்டன்சி பண்ணியிருந்தா மேபி இந்த நேரம் ஆர்சிபி வந்து டிராஃபில சேர்ந்துருப்பாங்கன்றதுதான் என்னுடைய கருத்து. இன்ட்ரெஸ்டிங் போல்ட் ஒப்பீனியன். ஓபனா சொல்லணும்னா போன வருஷம் ஹிட்மேன் கேப்டன்சி பண்ணியிருந்தா இந்நேரம் ஆர்சிபி வந்து டிராஃபில சேர்ந்துருப்பாங்கன்றது என்னுடைய கருத்து. மேபி நான் இது அக்ரி பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு அஸ்வத் ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா வந்து குவாலிஃபை 2ல வந்து லிட்டரலி ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவுட் பிளேயிங் பண்ணிட்டாரு. பட் ரோஹித் சர்மா இருந்தாருன்னா ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருப்பாரு ஐயர்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். பாண்டியா பேட் கேப்டன் இல்ல, பட் இந்த ஸ்டார் ஸ்டட் டீம்ல ஒரு கேப்டன்சி ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பேட் கேப்டன் இல்ல நான் தப்பா சொல்ல. பட் வந்து அந்த ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் அவரால மேனேஜ் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ப்ராப்ளமா இருக்கு. டிசிஷன் மேக்கிங் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு நான் சொல்லுவேன். ஜிடி கிட்ட இருந்து அது ட்ரேடே பண்ணிருக்கானா ரோஹிட்டே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம் கண்டிப்பா. ஆமா, அது எனக்கு ஒரு அந்த டிசிஷன் எனக்கு 2024 எனக்கு ஒரு பேஃப்லிங்கா தான் பார்த்தேன். பாண்டியா பிளேயரா வந்திருந்தா கூட வில் பி ஹாப்பி. வந்து கேப்டன்சி, ஏன்னா 2022-23 கேப்டன்சில ஜிடிக்கு சூப்பரா பண்ணாரு. பட் வந்த உடனே கேப்டன்சி கொடுத்தாங்க. நான் ஆல்சோ 10th பேஸ்ல முடிச்சோம்னா இன்னும் பேக் ஃபயர் ஆச்சு. 24 வரைக்கும் ரோஹித் சர்மா கேப்டன் பண்ணிட்டு 25ல இருந்து மேபி ஸ்கை இல்ல ஹார்திக் யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அந்த இயர் பாண்டியா மேபி விசியா கூட போட்டுட்டு கொடுத்துருக்கலாம். கேப்டன்சி கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆஃப்டர் ரோஹித் சர்மா 2024 வரைக்கும் ரோஹித் கைக்கே கொடுக்கல, திலக்குக்கு எங்க கொடுப்பாங்க? இல்ல ஆக்சுவலா அந்த பாண்டியா 4 வரைக்கும் ரோஹித் பண்ணுவார்னு நினைச்சேன். புரியுது. ஸோ ஓகே, ஸோ நீங்க 2 பேரும் உங்களோட என்ன சொல்றது, பாண்டியா ட்ரேட் பண்ணது வந்து ஜிடிக்கு அஃபெக்ட் பண்ணிச்சு, எம்ஐஎம் அஃபெக்ட் பண்ணிச்சு தான் சொல்லணும். ஆமா, இந்த மாதிரி ஒரு ட்ரேட் நான் பார்த்து கிடையாது. 2 டீமும் அந்த வருஷம் குவாலிஃபை ஆகல.
அது ஒரு சூப்பர் ட்ரேட் அந்த வருஷம். வின் பண்ண கேப்டனா விடுவாங்க. அது அதுவும் ட்ரேட் இல்ல, அதெல்லாம் முட்டாள்தனம் ஜிடி பண்ணது. வந்து ஆக்ஷன்ல தான் விட்டாங்க, இங்க ட்ரேட்லயே கொடுத்தாங்க. ஜிடி எப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன டீம்ல இருக்க நல்ல பிளேயரா ஒன்று கொடுத்துறேன்டா என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஃபர்ஸ்ட் பாண்டியா, இப்போ ரூத்தர்ஃபோர்டு, நெக்ஸ்ட் இயர் யார் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ ஓவரால் சம்ம பண்ணோம்னா மும்பை இந்தியன்ஸ் ஆன் பேப்பர் தெரில கொடுக்கலாம். ஸோ கன் டீமா தெரியுறாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ ஒப்பீனியனுக்குள்ள போகலாம். ஸோ சாய், மும்பை இந்தியன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் ஸ்டார்ட் பண்றேன். சரி, அஸ்வத் ஸ்டார்ட். ஓப்பனிங் வேணுமா? ஓப்பனிங் இருக்கு. மிடில் ஆர்டர் வேணுமா? மிடில் ஆர்டர் இருக்கு. பேட்டிங் டெப்த் வேணுமா? இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கு. ஸ்பின் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஃபீல்டிங் இருக்கு. இந்த மாதிரி டீம் என்ன குறைதான் இந்த டீம்ல இல்ல, அவ்வளவுதான். குறை தேடி கண்டுபிடிக்கணும். என்ன 4 ஃபாரினர்ல குவிண்டன் டிகாக், போல்ட், ஷோரா ஆடிடுவாங்க. மீதி 2 ஃபாரின் ஆடிடுவாரு. வில்ஜாக்ஸ் ஆடிடுவாரு. சாட்னரா, ரூத்தர்ஃபோர்டா, அல்லா கசன்ஃபரா. சாட்னரா, அல்லா கசன்ஃபரா. ஆமா. சோ ஓவரால் மும்பை எப்படி சொல்ல வர? ஆன் பேப்பர் வெயிட் டீம். ஓகே. பக்கா மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி இவர் பேக்கப் கரெக்ட்டா இருப்பாரு. ஐயோ, பேக்கப்ஸ்லாம் கோயிலே கட்டலாம் மும்பைக்கு. தரமான பேக்கப் எல்லாரும். டிகாக்கு ரியான் நிக்கில்டன், ஓகேவா? போல்ட்டுக்கு கார்பின் பாஷ், சாட்னருக்கு அல்லா கசன்ஃபர், ஜாக்ஸுக்கு ரூத்தர்ஃபோர்டு. எப்பரா டீம்ல 8 கன் ஃபாரின் பிளேயரா வச்சுப்பீங்க? எனக்கு அதான் புரியல. தீபக் சாகர், சர்துல் தாக்கூர். எனக்கு இதெல்லாம் புரியல. எப்படி மத்த டீம்லாம் இப்படி மும்பை இருக்க விடுறாங்க? ஆமா, அஸ்வினி குமார் இருக்காரு, மயாங்க் மார்க்கண்டே, ரகு சர்மா. எனக்கு அதான் புரியல. இப்படி எப்படி ஒரு டீமை வந்து பேக்கப்ஸும் சூப்பரா எடுக்க விடுறாங்க மத்த டீம்ல? எனக்கு புரியல. மும்பை இந்தியன்ஸ்னால தான் கோட்டட் பிரான்ச்சைஸ். அவங்க டீமை வந்து அவங்க ட்ரேட்ல தான் செட் பண்றாங்க. கண்டிப்பா 2020ல வந்து போல்ட் வந்து ஆமா, டெல்லி வந்து விட்டாங்க. 19ல டிகாக்கு, 20ல போல்ட், 19ல டிகாக்கு, அப்புறம் வந்து 20ல வந்து போல்ட். ஆமா. சோ வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து அவங்க ட்ரேட்ஸ்லயும் வாங்கி செட் பண்ணிருக்காங்க டீமை. சோ வந்து அப்போ அப்படி சொல்றது அதர் டீமோட முட்டாள்தனமான டிசிஷன்ஸ் எம்ஐஸ் கெயின். யா, கண்டிப்பா. அதாவது டிசி வந்து பாருங்க, டெல்லி வந்து போல்ட்ட கொடுத்துருக்காங்க 2022ல. அவர் அந்த வருஷம் ஃபைனான்ஸ்ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பால்லே செய்யறாரு. ஆமா, சம்பவம் சரியான சம்பவம். டிசி ஜிடில அது ஒரு ட்ரேட்ல ஒரு மலுமட்டியான டிசிஷன் பண்ற 2 டீம் அவங்க ரெண்டுமே. டிசி வந்து இப்போ வரைக்கும் டிராஃபி லெஸ்ஸா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிசிஷன் ஒரு பிரெயின் ஃபேட்ஸ் ரீசன் தான். ஆமா, டிவிலியர்ஸ் இருந்தாங்க, ரசில் இருந்தாங்க, எல்லாருமே விட்டாங்க. ஆமா. ஐயோ, விராட் கோலி 2008 அண்டர் 19 டிராஃப்ட்ல எடுக்காம விட்டாங்க. பிரதீப் சங்கவானுக்கு போனாங்க, விராட் கோலி விட்டாங்க. இதெல்லாம் நான் என்ன சொல்றது? சரி, ஓகே. நம்ம கொஞ்சம் கோலி மட்டும் டிசி இருந்தாங்கன்னா அவதான் அந்த டீமோட ஃபேஸா விட்டாங்க. ஆமா, ரிஷப் பண்ட் நல்லா போனாரு டெல்லிக்கு, அவரையும் விட்டாங்க. இல்ல, பண்ட்டுக்கு போனாங்க, 22 வரைக்கும் போனாங்க. பட் அதுக்கப்புறம் தான் விட்டாங்க. பண்ட் நான் குறை சொல்ல மாட்டேன். அது முன்னாடி பண்ண வரைக்கும் பிரெயின் ஃபேட் தான். சரி, ஓகே. இது கொஞ்சம் டாபிக் பண்ணிட்டு போயிடலாமே. 22 வரைக்கும் போறதுக்கு நீ ரிட்டைன் பண்ணிட்டு போயிடலாமே 18 கோடிக்கு. பண்ணிருக்கலாம். அது என்ன யோசிச்சான்? இல்ல, அவங்களோட இன்டென்ஷன் வந்து கிளியரா பிரைஸ் ஏத்தி விடுறது. மொட்டை மாமா அது கரெக்டா பண்ணாரு லாஸ்ட் இயர். சோ அதனால தான் ஏதோ போச்சு. அவங்களுக்கு பண்ட் தேவையே இல்ல. கேஎல் ராகுல் வாங்கிட்டாங்க. பண்ட் தேவையே இல்ல. மெயினா அவங்களோட பிரைஸ் ஏத்தி ஒண்ணும் தான் அவங்களோட மோட்டிவ். இல்லனா வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா வந்து லக்னோ வந்து பண்ட 27 crores எடுத்ததுனால இப்போ வரைக்கும் அந்த டீம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஒரு யூத் சம் ஆஃப் அமௌண்ட் வந்து ஒரு பிளேயர் மேல இருக்கு. அந்த காசுக்கு எவ்வளவு நல்ல பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். கரெக்ட். சோ அவங்களுடைய இந்த பிரச்சனைக்கு இது ஒரு முக்கியமான ரீசன். சரி, ஓகே. நம்ம கொஞ்சம் டாபிக்ல இருந்து டிவியேட் ஆகிறோம். ஸோ ஓவரால் 2 பேரும் மும்பை இந்தியன்ஸோட எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த் வீக்னஸ் குள்ள போயிடலாம். கொஞ்சம் டிவியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் டாபிக். இந்தியன் கோர் 4 பேர் வந்து அவங்க டீம்ல இருந்து T20 வேர்ல்ட் கப் ஆடி இருக்காங்க. ஓவர்சீஸ் ஆடுற ஓவர்சீஸ்மே நல்லா பண்ணாங்க T20 வேர்ல்ட் கப்ல. ஓவர்சீஸ் பிளேயர் T20 வேர்ல்ட் கப்ல நல்லா பண்ணிருக்காங்க. ரூதர்ஃபோர்டும் சரி, வில்ஜாக்ஸ் வந்து ஒரு ஃபினிஷரா நம்பர் 7ல இங்கிலாந்துக்கு ஆடி ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறாரு. சாட்னரும் சூப்பரா பண்ணாரு. கார்பின் பாஷும் நல்லா பண்ணாரு. அவரோட பேட்டிங் சாம ஸ்ட்ரென்த். கார்பின் பாஷும் நல்லா பண்ணிருக்காரு. நிக்கில்டனும் நல்லா பண்ணாரு. ஆடாததே அல்லா கசன்ஃபர், ட்ரெண்ட் போல்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ட்ரெண்ட் போல்ட் obviously ரிட்டையர்ட். ஓகே.
சாய் நீ என்ன நினைக்கிற? player to play for all NBA matches. ட்ரெண்ட் போல்ட் அது ஒரு ரெக்கார்ட் இப்போ. ஓகே அஸ்வத் சொல்லிட்டாரு. சாய் நீ என்ன நினைக்கிற? எம்ஐ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லயும் சரி. பேட்டிங்கா இருக்கட்டும், பேஸ் அட்டாக்கா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பேட்டிங் ட்ரிப்ட்டுமே அவங்களுக்கு இருக்கு. பேக்கப்ஸ் வந்து ப்ராப்பரா வச்சிருக்காங்க. ஸோ ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னாலும் ஸ்குவாட்ல இருந்து யாரையாவது எடுத்து ஆட வச்சிடலாம் பிளேயிங் லெவன்ல. ஸோ வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மயங்க் மார்க்கண்டே டெலிவர் பண்ணுவாரா? அது ரகு சர்மா கூட ஆட வைக்கலாம் 11ல. அதான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு மார்க்கண்டே ஆட மாட்டாரு, ரகு சர்மா தான் போவாங்க. வந்து அங்க பேஸ் தான் எடுக்கும். ஸோ பேஸ் அட்டாக் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை விட்டே வேணாம். அண்ட் அட் த சேம் டைம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பேஸ் அட்டாக் இந்த ஐபிஎல் கூட நான் சொல்லுவேன். போல்ட், பும்ரா, தீபக் ஷார். அண்ட் அட் த சேம் டைம் அவங்களுடைய இன்னொரு ஸ்பின்னர் எப்படி டெலிவர் பண்ண போறாங்கன்றது பார்க்கணும். ஓகே, ஸோ சாயோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு, அஸ்வத்து சொல்லிட்டாரு. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வீக்னஸ்குள்ளே போயிடலாம். ஏன்னா ஒன்றுமே கிடையாது, அதனால தான் வீக்னஸ்குள்ளே போகலான்னு. ஏதாவது உங்க கண்ணுக்கு தெரியுதா வீக்னஸா? எனக்கு ஒன்று இருக்கு, பட் ஃபர்ஸ்ட் நான் லாஸ்டா வரேன். நீ அஸ்வத் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஒன்று இருக்குன்னா நீங்க தான் சொல்லணும். எனக்கு ஒரு வீக்னஸும் இல்லை. அதான் சொன்னேன், அஸ்வத்துக்கு எதுவும் இருக்காது. சாய் நீ உனக்கு எதா இருக்கான்னு கேட்குறேன். வீக்னஸ்னா சொல்ல முடியாது. இல்ல அதெல்லாம் இல்ல வரேன் உனக்கு இல்ல. ஓகே அவன் எதாவது சொல்றான் பாப்போம். சாய் ஸ்பின் அட்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு கொஞ்சம் பார்க்கணும். மத்தபடி எனக்கு வரேன்னு சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. இது நான் ஒத்துப்பேன். ஸ்பின் அட்டாக்கவே எப்படி சொல்றது, டெட்லி ஸ்பின் அட்டாக்னு சொல்ல முடியாது, பட் ஒரு நல்ல ஸ்பின் அட்டாக் அது நானும் ஒத்துக்கிறேன். ஒரு ஸ்பின்னரால லீட் பண்ண முடியும், இன்னொரு ஸ்பின்னர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, கரெக்ட். அதையும் பார்க்கணும். அந்த என்ன ஒரு அசிஸ்டன்ஸ் கிடைக்குமான்னு தெரியல அந்த லீட் ஸ்பின்னருக்கு. ஸோ அது எப்படின்னு பார்க்கணும். மற்றபடி வீக்னஸ்ன்னு சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். அண்ட் டிராஃபி அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியாகவே இருக்கு கண்டிப்பா. ஸோ சாயோட ஒப்பீனியன் சொல்லிட்டாரு. நான் வந்து இனிஷியலாக சொன்ன ஒன்று வீக்னஸ், இன்னொன்று எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு வரேன். ஃபர்ஸ்ட் வீக்னஸ் மும்பையோட ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன். ஹார்திக் பாண்டியா கேப்டனா நான் குறைய சொல்ல மாட்டாங்க, இப்போ நல்ல கேப்டன், ஜிடிஏ கப்படிக்க வச்சார். இந்தியாவுக்குமே இப்போ ஃபியூச்சர் T20 கேப்டனா வந்திருக்கணும், பட் வரல. அந்த மாதிரி பிளேயர் ஹார்திக் பாண்டியா. ஹீ நோஸ் ஹவு டு லீட் த டீம். அவருக்கு என்னன்னா அந்த எல்லா டீமோட செட் ஆகி கரெக்டான டிசிஷன் எடுக்கணும். லாஸ்ட் இயர் அங்கே தான் கோட்டை விட்டாரு. அது வந்து ஒரு சின்ன வீக்னஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ பெருசாக நான் சொல்ல மாட்டேன். அந்த ரோஹித் சர்மா, பும்ரா, ஸ்கை இவரெல்லாம் எப்படி ஹார்திக் பாண்டியா மேனேஜ் பண்ணி ஆஸ் அ டீமாக கேப்டனாக எப்படி ஃபார்ம் பண்ண போகிறா, அது ஒரு வீக்னஸ். செகண்ட் திங் ரோஹித் சர்மா நான் என்ன வீக்னஸாக பார்க்குறேன்னா, ரோஹித் சர்மா லாஸ்ட் டைம் நிறைய மேட்ச் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணாங்க, ஃபீல்டுலேயே வைக்கல. அவரை மாதிரி ஒரு பிளேயரை நீங்கள் எப்படி இம்பாக்ட் பிளேயராக உள்ள அனுப்புவீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ அது ஒரு நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு பெரிய மிஸ்டேக்காக பார்த்தேன் மும்பை கிட்ட இருந்து. அதுக்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன் ப்ரோ. சொல்லுங்க. உங்களுக்கு அந்த டீம்ல ரோஹித் சர்மாவை தவிர ரோஹித் சர்மா, டிகாக் ஓகே எல்லாருமே போலிங் போடுவாங்க. திலக் வர்மா போலிங் போடுவாரு, நமந்தீர் போலிங் போடுவாரு. ஸ்கையா ரோஹித்தா ரெண்டு பேர்ல யாரு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. புரியுது. நான் என்ன சொல்றேன், ஐ வுட் ஸ்டெப் அண்ட் கோ ஃபர்தர். திலக் போடணும்னு அவசியமே கிடையாது. நான் திலக் வர்மா உள்ள அமிச்சு ரோஹித் வச்சு பண்ணான். ஸ்ரீலங்கா மேட்ச்லாம் ரொம்ப க்ளோஸா கொண்டு போனாரு. மேபி அப்படி யோசிச்சாங்களோ என்னவோ இருக்கலாம். ஓகே அது வந்து அது ஆனால் வீக்னஸாக சொல்ல மாட்டேன், ஜஸ்ட்டு சொல்கிறேன். பட் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிகாக்கு எப்படி ஆட போகிறான்னு தெரியாது. பட்டாபாகம் பராட்டி லேக்கன் டிகாக், பட் மும்பைக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ரோஹித் சர்மா கடந்த வருஷமாக லாஸ்ட் 2 வருஷமாக தான் இஸ் டூயிங் வெல். 400 ரன்ஸ் கிட்டத்தட்ட அடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு நல்ல ரோஹித் சர்மா பெர்ஃபார்ம் பண்ணால் மும்பைக்கு இன்னும் அட் டாப் பவராக இருக்கும். அது மட்டும் நான் சின்ன கன்சர்னாக பார்க்குறேன். மற்றபடி வீக்னஸ்லாம் எனக்கு சொல்கிறது எதுவும் இல்லை, உங்களுக்கும் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்ட்ரென்த்து நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். பேட்டிங் கன், பவுலிங் கன், ஃபினிஷிங் கன் எல்லாமே கன்னாக இருக்குது. ஸோ வேறு என்ன, பிளேயிங் லெவன் தான் போவோம். ஸோ நம்ம ஸ்டார் பிளேயர் அஸ்வத் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன நினைக்கிறான்னு பார்ப்போம். ஸோ வந்துட்டு ரோஹித் சர்மா இஸ் கோயிங் டு ஓபன் வித் குவிண்டன் டி காக் எக்ஸ்பெக்டட். நம்பர் 3 சூரியகுமார் யாதவ், நம்பர் 4 திலக் வர்மா. இது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பாங்க அவங்களே. கரெக்ட். 5 ஹர்திக் பாண்டியா, 6 வில் ஜாக்ஸ், ஓகே 7 மிச்சல் சாண்ட்லர் லீட் ஸ்பின்னர். ஓகே ஃபிங்கர் ஸ்பின் எப்பவுமே பாம்பே விக்கெட்ல எடுக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஸ்பின் ட்ராக் எங்க சப்போர்ட் ஆகலையோ அந்த இடத்துல ரூதர்ஃபோர்ட் ஆடுவாரு. கரெக்ட், நல்ல ஐடியா. வில் ஜாக்ஸும் ஆஃப் ஸ்பின் போடுவாரு. ஆமா ஓகேவா? இதுலயே ஸ்பின் சீல்ட், 7 வரைக்கும் ஆயிடுச்சா? இதுலயே ஸ்பின் சீல்ட். 8 தீபக் சகர், ஓகே 9 பும்ரா, ஓகே 10 போல்ட், ஓகே 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 இல்ல
7 அமந்தீர், 8 மிச்சல் சாண்டனர். அது இம்பாக்டா நீ வருவேன்னு நினைச்சேன். ஓகே 7 அமந்தீர். ஓகே இல்ல 7 அமந்தீர், 8 சாண்டனர், 9 தீபக் சகர், 10 போல்ட், 11 பும்ரா. இப்போ இம்பாக்ட் பிளேயர் யாரு? அங்கதான் நீ அங்கதான் நான் வரேன். என்னன்னா எனக்கு சப்போஸ் இவங்க சாண்டனரை டிராப் பண்ணிட்டு அல்லா கசன்ஃபர் ஆட வைக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பவுமே மும்பை ஒரு டெபியூட்டன்ட் ஆட வச்சுதான் பழக்கம். லாஸ்ட் ஒரு 5 to 6 சீசன்ஸா. லாஸ்ட் இயர் விக்னேஷ் 2018ல மார்க்கண்டே ஆடினாரு. ஆமா 2018ல மார்க்கண்டே ஆடினாரு. 19ல ரசிக்தார் ஆடினாரு. கரெக்ட். ஓகேவா? 20 தான் யாரும் இல்ல. 20 யாரும் இல்ல. 21 மார்க்கோ யான்சன் ஆடினாரு. கரெக்ட். 22 திலக் வர்மா. 22 திலக் வர்மா. 23 நேகல் வதேரா. ஓகே அதெல்லாம் ஃபைன். அஸ்வினி குமார் மாதிரி யாரோ ஒருத்தர் ஆட விக்னேஷ் புத்தூர். அந்த இம்பாக்ட் விக்னேஷ் புத்தூர். விக்னேஷ் புத்தூர். சோ இந்த வருஷம் அது அல்லா கசன்ஃபர் இல்ல, ரகு சர்மா கூட இருக்கலாம். முகமது இசார் லெஃப்ட் ஆர்ம் பேசர், அவர் சான்ஸ் இருக்கு. இல்ல ரகு சர்மாவை ட்ரை பண்ணலாம். ஓகே இல்ல சாண்டனர் ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே, சாண்டனர் டிராப் பண்ணிட்டு அல்லா கசன்ஃபரையும் ட்ரை பண்ணலாம். ஸோ அஸ்வத் வந்து அவரோட 11 செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. இம்பாக்ட் தான் லைட்டா கொஞ்சம் யார் வைக்கலாம்னு யோசிக்கிறான். ஏன்னா எல்லாமே இம்பாக்டும் கன்னா இருக்கு. ஸோ பட் மத்தபடி யோசிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்றதுனால கண்டிப்பா ஒரு டெபியூட்டன்ட் ஆடுவாங்க. அது யார் வேணா இருக்கலாம். கரெக்ட் தான். ஓகே ஸோ சாய் மோஸ்ட்லி பவுலர் பிரெஃபரன்ஸ் தான் போவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா அது நானும் அதுக்கு அக்ரி பண்ணுவேன். அது மட்டும் சொல்றேன். ஓகே ஃபைன். சாய் நீ என்ன நினைக்கிற மும்பை 11 பிளஸ் இம்பாக்ட்? ஓகே சொல்றேன். ஓப்பனிங் ரோஹித் சர்மா கொண்டு. ஓகே. நம்பர் 3 ஸ்கை. ஓகே. 4 திலக். ஓகே. 5 ஹார்திக். ஓகே. 6 வில் ஜாக்ஸ். ஓகே. 7 அமந்தீர். 8 மிச்சல் சாண்டனர். 9 தீபக் சஹர். 10 போல்ட். 11 ஜஷிபாய். 12 இம்பாக்ட் பிளே மயங்க் மார்க்கண்டே. ஓகே. அஸ்வினி குமார் ஆடல. பேசாட்டாங்க இத்தனை பேர் இருக்காங்க. சார் போல்ட் பும்ரா ஹார்திக் பாண்டியா பேசர் எடுக்கு. அதுவும் கரெக்ட். ஒரு நல்ல லெக் ஸ்பின் ஆப்ஷன் வேணும்ன்றதுக்காக நான் மயங்க் மார்க்கண்டே கூட போவேன். அது ஆல்ரெடி வந்து மிச்சல் சாண்டனர் வந்து ஒரு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின் இருக்காரு. வில் ஜாக்ஸ் ஒரு ரைட் ஆஃப் ஸ்பின் இருக்காரு. சோ ஒரு லெக் ஸ்பின்னர் வேணும்ன்றதுக்காக நான் மயங்க் மார்க்கண்டே வந்து இம்பாக்ட் பிளேயரா போட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என்னோட 11 உங்களுக்கு 3 டைப் ஆஃப் ஸ்பின் காம்பினேஷன்ஸுமே இருக்கு. கரெக்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் 11 எதுவும் சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் 2 பேர் சொன்னதில் என்னோட 11ம் அதே ஓப்பனிங் காம்பினேஷன். ரோஹித் டிகாக்கு, 3 and 4 சூர்யா திலக்கு, 5, 6, 7 ஹார்திக்கு, நம்மன்னு வில் ஜாக்ஸு, 8 சாண்டனர், 9 தீபக்கு, 10, 11 போல்ட்டு பும்ரா. இம்பாக்ட் மேபி அஸ்வினி குமார் தேவைப்பட்டா, ஃபாஸ்ட் பாலர்னா அஸ்வினி, ஸ்பின்னர்னா ரகு சர்மா இல்லை மயங்க் மார்க்கண்டே. அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் பிளேயிங் லோன். நம்ம எந்த டீம் கொடுக்கலாம்னா அது மும்பை இந்தியன்ஸ் தான் கொடுக்கலாம். எல்லாமே கடப்பாரு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். ப்ரெடிக்ஷன் டைமுக்குள்ளே போவோம். ஸோ ப்ரெடிக்ஷன் டைம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 2 ஃபேக்டர் இருக்குது. நான் அது மட்டும் சொல்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் எங்கேயாவது மாட்டிப்பாங்கன்னா நான் இந்த 2 ரீசன் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு திங் வந்து மாட்டிப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன். பும்ராவோட ஃபிட்னஸ் ஒரு கேள்விக்குறி. லாஸ்ட் இயர் சூப்பராக போட்டார். பட் இப்போ T20 வேர்ல்ட் கப் பாட்டு வரதுனால இப்போ CIOல ரிப்போர்ட் பண்ணிட்டு வராரு. ஓகேவா? ஃபுல்லி ஃபிட்டோட பும்ரா ஃபுல் சீசன் ஆடுவாரா? கிளியர்டு அதெல்லாம் ஓகே. அது பார்த்தேன். ஆமா நான் என்ன கேட்கறேன், ஃபுல் சீசன் பும்ரா இன்ஜுரி இல்லாமல் ஆடுவாரா? அது ஒரு கொஸ்டின் மார்க். அது எல்லா சீசனுமே இருக்கும். அது பும்ரா கொடுத்தாலும் T20 தானே ஆடுவாரு. இல்ல லாஸ்ட் இயருமே அவர் 2-3 மேட்ச் வெஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா? 24 ஆடவே இல்லை. 24 ஆடினாரு. பட் அங்கேயும் ஒரு இதுவாச்சு. 23 ஆடலை. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு கன்சர்னா பும்ராவோட ஃபிட்னஸ் சொல்லலாம். செகண்ட் திங் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா டிகாக் ஃபார்ம். அது கண்டிப்பாக இது மட்டும்தான் எங்கேயா மும்பை இந்தியன்ஸ்க்கு சொல்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ சாலிடாக இருக்குது டீம். ஓகே. ரோஹித் சர்மா கூட இந்த சீசன் 500 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். போல்ட் ஒபினியன். because he worked on his fitness. செம ஃபிட்டா இருக்கார் ரோஹித் சர்மா. செம்மயா இருக்கார். சொல்லலாம் கேப்டன்சி பிரஷர் இல்ல. கரெக்ட். கேப்டன்சி பிரஷர் இல்ல. ஆமா. லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் 415 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அது ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். ஆமா. ஓகேவா? he is focusing on his batting. கரெக்ட். இந்த வருஷமும் கேரி பண்ணுவாரு. இந்த வருஷம் கண்டிப்பா 450 above 500 அடிப்பார் நான் சொல்றேன். ஐயன் கமெண்ட் விட்டுருக்காப்ல. பாப்போம் லீக் எண்ட்ல வெச்சாதான் 2015க்கு அப்புறம் 500 ரன்ஸ் அவர் அடிக்கவே இல்லை. 480 490 தான் அடிச்சிருக்காரு. இந்த சீசன் அடிப்பார் 500 ரன்ஸ் பாருங்க. பாப்போம். ஸோ ஓகே. ஸோ டாப் 4 ப்ரெடிக்ஷன்ஸ் என்னப்பா? டாப் 2 கொடுத்துடலாமா ஈஸியா? நான் டாப் 2. MI RCB டாப் 2. அவன் ஓப்பனே சொல்லிட்டான். நீ சாய் டாப் 2வா டாப் 4ஆ?
டாப் 4னே சொல்லலாம். ஓகே, லாஸ்ட் இயர் மாதிரி 3 and 4 கூட முடிப்பாங்கன்றியா? இல்ல சொல்றேன், நான் டாப் 4க்குமே ப்ரெடிக்ஷன் தரேன். இல்ல மும்பை இந்தியன்ஸ்க்கு நாங்க டாப் 2 சொல்லிருக்கோம் ரெண்டு பேரும். டாப் 4 சொல்றேன். எம்ஐ கேக்குறீங்களா? எம்ஐ வந்து டாப் 4 போய்டுவாங்க. இரு வரேன். நம்ம எம்ஐ வந்து பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்றாங்க. அதுதான் கேட்டேன். மும்பை டாப் 2ல இருக்கா இல்லையா நான் கேக்குறேன். இருக்காங்க எம்ஐ ஸ்டார். 6th கப்னா இந்த வருஷம் அடிப்பாங்களா? அப்படி வரேன் இப்போ. சான்ஸ் இருக்கு, ஆனா அடிக்கலாம் சான்ஸ் இருக்கு. 51-49. ஓகே, நான் 60-40. அஸ்வத் 99 கொடுப்பான். கண்டிப்பா ஃபைனல்ஸ் போவாங்க. ஓகே, ஸோ நானும் ஃபைனல்ஸ் போவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். மும்பை சாய் வந்து செமி சொல்லுவான். பட் லாஸ்ட் இயர் மாதிரி தான், அந்த ஒரு மேட்ச்சில் ஒரு நல்ல ஸ்டார் பிளேயர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸில் தான் போச்சு ஸ்ரேயஸ் ஐயர். அந்த மாதிரி இந்த வருஷம் யாராவது வில்லனாக வரப்போறாங்களான்னு தெரியல மும்பைக்கு. பட் செம்ம டீமாக இருக்குது, சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சீரியஸ் நோட், பெஸ்ட் டீமாக 5PL 2026 நான் மும்பை இந்தியன்ஸ் தான் கொடுப்பேன். எல்லா டீம்ஸும் கம்பேர் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் டீம் செம்ம பெஸ்ட்டாக தெரியுறாங்க. தென் அப்போது ஓகே, நம்மளோட டாப் 4 ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துடுவோம். ரொம்ப தேங்க்யூ கைஸ். 10 டீமுக்குமே நீங்கள் உங்களோட வீடியோ வந்து கண்டினியூஸாக நம்ம போட்டிருக்கோம். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த 10 வீடியோ ப்ரிவியூ என்னால் முடிச்சிருக்க முடியாது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த 10 வீடியோஸ் என்னால் உங்கள் இன்சைட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் நான் சொல்கிறது வேறு, உங்கள் 2 பேரோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸும் ஷேர் பண்ணி அதை கலெக்டிவாக நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரீச் ஆகுதோ இல்லையோ, பட் ஐ எம் ஹாப்பி. நான் உங்களோட 10 வீடியோஸ் கவர் பண்ணேன். நல்ல ப்ரிவியூவாக போச்சு, நல்லாவும் வீடியோ போகும்னு நான் நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சமாக வியூஸ் போகுது. ஸோ அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட நைட் ஷூட்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பேன் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னையோட நம்ம ப்ரிவியூ பார்ட்டை முடிச்சிக்கிறோம். ஸோ ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக டாப் 4 ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். நான் லாஸ்ட்டாக வரேன்ப்பா. டாப் 4 பொசிஷன்லாம் வேணாம், டாப் 4 மட்டும் சொல்லுங்கள். எம்ஐ ஆர்சிபி. ஓகே, டெல்லி போயிடுவாங்க. போல்ட் கமெண்ட். ஓகே, டெல்லி சொல்லிருக்காரு. பஞ்சாப் எஸ்ஆர்ஹெச் இவங்க ஃபைட் பண்ணுவாங்க. ஓகே, 4th பிளேஸ். ஓகே, சாய் உன்னோட ஒப்பீனியன்? டாப் 4 வந்து எம்ஐ, ஓகே, பிபிகேஎஸ், ஓகே. நான் ஜிடி ஆட் ஆன் பண்ண வரேன். ஜிடியும் ஃபைட் பண்ணுவாங்க. ஜிடி, பிபிகேஎஸ், எஸ்ஆர்ஹெச் அனி 4th பிளேஸ். ஆமா, ஓகே. எம்ஐ, ஆர்சிபி, டிசி சொல்லிருக்க. ஓகே, ஓகே. என்னுடைய டாப் 4 வந்து எம்ஐ, பிபிகேஎஸ், ஆர்சிபி, சிஎஸ்கே. எம்ஐ, பிபிகேஎஸ், ஆர்சிபி, சிஎஸ்கே. ஓகே, நல்லா இருக்கு. ஸோ என்னோட பிளேயிங் அட் தி சேம் டைம் டிசி, ஜிடி ஃபைட் கொடுப்பாங்க டாப் 4க்கு. யார் எம்ஐ, பிபிகேஎஸ் யார் சொன்ன? எம்ஐ, பிபிகேஎஸ், ஆர்சிபி, சிஎஸ்கே டாப் 4 வந்து குவாலிஃபை ஆவாங்கன்னு என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகே, அட் தி சேம் டைம் டெல்லியுமே வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க டாப் 4க்கு. ஓகே, ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நானும் ஐம் ஆன் த சேம் பேஜ் வித் யூ கைஸ். மும்பை அண்ட் டெல்லி ஷோர் ஷாட் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் டாப் 4ல். 3rd and 4th எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் 4 டீம் வைக்கிறேன், அந்த 4ல் 2 வரும்னு சொல்கிறேன்னா ஆர்சிபி வித்தவுட் ஏசுலூட் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுறாங்க. ஸோ அதனால் எனக்கு ஆர்சிபி பேட்டிங் மட்டும் வச்சுனால சொல்ல முடியல. பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்ணால் ஷுவராக போவாங்க. பட் அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் நல்லா இருக்குது, பவுலிங் காப்பாற்றணும். சிஎஸ்கேக்கும் அதே கதை தான். ஸோ இந்த 4 டீமில் 2 டீம் 3 and 4 வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம கேகேஆர், ஆர்ஆர், எல்எஸ்ஜி கண்டிப்பாக ரூல் அவுட் பண்ணியிருக்கோம் வராதுன்னு. ஜிடி அஸ்வத் சொல்லியிருக்கான், நான் ஜிடி சொல்ல. நான் இந்த 4 டீமுக்குள்ளே ஏதாவது 2 டீம் 3 and 4 முடிப்பாங்கன்றேன். பட் எனக்கு தெரிஞ்சு ஒன்று சொல்கிறேன், இந்த வருஷம் லாஸ்ட் டேல தான் டாப் 4 டிசைட் ஆகும் கண்டிப்பாக. அது நான் ஒத்துக்கிறேன். அவ்வளோ ஈஸியாக டாப் 4 இந்த வருஷம் டிசைட் ஆகிற மாதிரி தெரியல. நிறைய இன்ஜுரி இருக்குது, நிறைய மிட் சீசன் இதுவும் இருக்குது. பவுலிங் தான் பிரச்சனையாக இருக்குது நிறைய டீமில். பாப்போம் இந்த வருஷம் ஏதாவது 300 வருமா பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வரும்னு தோணுது. ஒரு ரீசனும் இருக்கு. ஏன்னா வந்து 300 அகைன்ஸ்ட் சிஎஸ்கே பாருங்க 250 அடிப்பாங்க பேட்டிங்ல. அந்த 250 கன்சிட் பண்றாங்க பவுலிங்ல சிஎஸ்கே. ஆரம்பிச்சிட்டான்ப்பா. சரி ரைட் பாப்போம். டெஃபினெட்லி நாட். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சரி ஓகே கைஸ். ஸோ நம்ம பேசி கவர் பண்ணிட்டோம். 10 வீடியோவுமே முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஒன் செகண்ட். ஓகே டிசி நான் எக்ஸ்க்ளூட் பண்ணதுக்கு ஒரு ரீசன். ஏன்னா வந்து இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவங்களுடைய அந்த டிசிஷன் மேக்கிங், பிரெயின் ஸ்பைட் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நிறைய அதாவது 2012ல வந்து டெல்லி இப்படிதான் ஆன் பேப்பர்ல செம்ம டாப்பான டீம். 12, 20, 21 3 வருஷமே கன் டீம். டிசிஷன் மேக்கிங்னால ஃபைனல்ல தோத்தாங்க.
20ல டேபிள்ல ஃபர்ஸ்ட் முடிச்சாங்க, அதுக்கப்புறம் சம்பவம் ஆச்சு அவங்களுக்கு. பிருத்வி ஷாவை டிராப் பண்ணிட்டு நீங்க மார்க்கஸ் ஸ்டானிஸ் ஓப்பனிங் ஆட வச்சா ஊத்திக்காம என்ன பண்ணும்? கரெக்ட் தான். ஃபைனல்ஸ்ல போய் எடுத்தா என்னங்க பண்றது? ஃபைனல்ஸ்ல போய் ஓப்பனிங் ஆரம்பிச்சா அது ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆகறாரு போல்ட் கிட்ட. அதெல்லாம் பெனிஃபிட் தான் உரியுது. பட் ஓகே, ஸோ அதனால நீ டிசி இல்லைன்னு சொல்லியிருக்க. பட் நான் டிசி நல்லா பண்ணுவாங்க. ஹேமாங் படானி கீழே நல்லா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்ல கோச் அவர். ஸோ அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, ஸோ நாங்கள் திரும்பி உங்களுக்கு அப்பப்போ மேட்ச் ப்ரிவியூவில் வந்து நாங்கள் சந்திக்கிறோம். ஸோ இனிமேல் நாங்கள் ரெகுலராக வீடியோ வருமானு தெரியாது. பட் கீ மேட்சஸோட ப்ரிவியூ நாங்கள் வருவோம். இப்போ MIRCB, MICSK இந்த மாதிரி ஒரு கீ மேட்சஸ், அதாவது எங்களுக்குள்ளேயே ஒரு ஃபேன் வார் இருக்குது. ஸோ நாங்கள் அதில் வந்து வச்சுருக்கோம் நிறைய பிளேயர். எங்கள் கேங்லேயே நிறைய RCB ஃபேன் இருக்குது, மும்பை ஃபேன் இருக்கும், CSK எல்லாமே இருக்கும் நாங்கள். ஸோ அதனால் அந்த மாதிரி கீ மேட்சஸ் ப்ரிவியூலாம் வந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நான் போடுவேன். மற்றபடி மற்ற ப்ரிவியூ வீடியோஸ்லாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வீடியோ போடுவேன். அதான் MI ஃபேனு. ஓகே, RCB ஃபேன் ஒருத்தர் இருக்காப்புல, CSK ஃபேன். நாங்கள் அந்த RCB ஃபேனை முடிஞ்சால் ட்ரை பண்ணுறோம் எங்கள் வீடியோவில் கூட்டு வரதுக்கு. ஸோ மோஸ்ட்லி அவ்வளோதான் கைஸ். நாங்கள் இதுக்கப்புறம் அப்பப்போ கீ மேட்சஸ் ப்ரிவியூவில் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது கூட்டுவாங்க, அது ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவன். இந்த டாப் 10 டீம்ஸ் ப்ரிவியூ வீடியோ போட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேனல் ரன் பண்ணுறேன். ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு நான் கூப்பிட்ட ரிக்வஸ்ட்காக தே ஹவ் அக்செப்டட் அண்ட் தே ஹவ் கிவன் ஆல் தேர் கமிட்மெண்ட் 10 வீடியோக்கும். ஸோ நன்றி. தேங்க்ஸ் சாய் கிருஷ்ணா, தேங்க்ஸ் அஸ்வத். ஒரு பெரிய சல்யூட் உங்கள் 2 பேருக்கும். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்கள், அதோட வீடியோ முடிச்சுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, நல்லா இருக்கும். நம்ம அதான் சொல்ல முடியும் எல்லாருக்கும். லாஸ்ட் பிளேஸ் யார் கேக்குறாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிரலாம். லாஸ்ட் பிளேஸ் நான் வந்து நான் KKR பா. LSG. நான் KKR. LSG. ஓகே. நான் LSG. சரி ஓகே, நான் KKR சொல்லியிருக்கேன். ஓகே, இது நல்லா இருக்கு. ஆரஞ்சு கேப், பர்பிள் கேப் அதுவும் சொல்லி முடிச்சிடலாம். இன்ட்ரஸ்டிங். பர்பிள் கேப் நான் வந்து வித்தியாசமா எடுத்துக்கிறேன். ஓகே, ஆரஞ்சு கேப். ஆரஞ்சு கேப் தான் யோசிக்கிறேன். சரி, அப்ப நான் சொல்லிட்டுமா? என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டுமா? சரி, ஓகே சொல்லு. பர்பிள் கேப்பா எனக்கு தெரிஞ்சு பழைய பன்னீர்செல்வமா இந்த வருஷம் புவனேஸ்வர் குமார் எடுப்பான்னு நான் நினைக்கிறேன். புவனேஸ்வர் குமார் ஐ எம் ஹோப்பிங் ஃபார் பர்பிள் கேப். ஆரஞ்ச் கேப் வந்து நான் யசஸ்வி ஜெய்ஸ்வால் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு இது ஒரு பிரேக் அவுட் சீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜெய்ஸ்வால் அண்ட் புவனேஸ்வர் குமார் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் ஆரஞ்ச் கேப் அண்ட் பர்பிள் கேப். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் சொல்லல இல்லை உங்களுக்கு? KL ராகுல் ஓப்பனிங் இந்த வருஷம் திரும்பி வரப்போறாரு. அப்போ KL பும்ரா உனக்கு ஆரஞ்ச் அண்ட் பர்பிள். ஓகே சாய், நீ அதான் CSK சொல்ல விரும்புறியா இல்லை எப்படி? ஓகே, என்னுடைய ஆரஞ்சு கேப் வின்னர் வந்து வைபவ் சூரியவன்ஷி. ஓகே, அண்ணா அவருக்கு அகைன்ஸ்டா நல்ல ஸ்ட்ராட்டஜியோட வருவாங்க. நான் நீ சாம்சன் சொல்லுவேன்னு நினைச்சேன், சூரியவன்ஷி சொல்லியிருக்கேன். நான் சாம்சன் சொல்லுவேன்னு நினைச்சேன். ஒரு சீசன் பார்த்துட்டாங்க சூரியவன்ஷிய, ஸ்ட்ராட்டஜிஸோட வருவாங்க. ஆமா, அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு பாக்க. சரி ஓகே, சூரியவன்ஷி தானா இல்ல மாத்திக்கிறியா? நான் என்னுடைய பர்பிள் கேப் வின்னரே சொல்லலையே. யாரு? நான் பர்பிள் கேப் வின் பண்றது யாருன்னு சொல்லவே இல்லை. ஓகே ஓகே, சொல்லு. ஆரஞ்சு கேப் வந்து வைபவ் சூரியவன்ஷி. பர்பிள் கேப் வந்து மேட் ஹென்றி. ஏய், நான் இதை நான் எதிர்பார்க்கலப்பா. அவுட் ஆஃப் த பாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு. நீ அவன் சொல்றதே எனக்கு ஷாக்கா இருக்கு. ஆமா, கரெக்ட் தான். ஓகே, ஸோ நாங்கள் எங்களோட கருத்தெல்லாம் சொல்லியிருக்கோம். மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல் போவாங்களா? டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணுவாங்களா? இந்த வருஷமாவது கப் அடிப்பாங்களா? மும்பை ஃபேன்ஸ் அசம்பிள் இன் கமெண்ட் செக்ஷன். எல்லாமே இப்போ உங்களோட கருத்து என்ன, நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களோட டாப் 4 ப்ரெடிக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும்? 10th பிளேஸ் யார் முடிப்பா? ஆரஞ்ச் கேப், பர்பிள் கேப் யார் வரப்போறா அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த ப்ரிவியூஸ் 10 வீடியோஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அண்ட் ஆல்சோ ஐம் ஹியூஜ் தேங்க்ஸ் டு அவர் சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப நன்றி. ஸோ IPL ப்ரிவியூ வீடியோவில் சந்திப்போம். இவங்களோட நான் அகேன்ஸ்ட் ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் மேட்சஸில் வந்து ப்ரிவியூ நாங்கள் 3 பேரும் வந்து போடுவோம். எங்களோட கோ ஃபேன்ஸ் RCB, LSG எல்லாச்சும் ஃபேன் வச்சிருக்கோம். அவங்களையும் நாங்கள் கூப்பிட்டு ட்ரை பண்ணுறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ப்ரிவியூ வீடியோ RCB SH ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. ஆர்எல்ஸ் CSK RR வீடியோவில் நான் ப்ரிவியூவோட வரேன். ஸோ தேங்க்யூ கைஸ், பார்ப்போம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில்.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, ஏன்னா சிஎஸ்கே மும்பை மாதிரி டீம்ஸ் கொஞ்சம் பெரிய டிஸ்கஷன் போச்சு. ஸோ அதனால தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாச்சு. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பண்ணுங்கள் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். இதோட ஐபிஎல் ப்ரிவ்யூ செக்ஷனுக்கு ஒரு விடை பெறுகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆல்சோ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எல்லாமே நான் கிடையாது. ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த 2.5 months ஐபிஎல் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ரிவ்யூ மேட்சஸ் ரிவ்யூ வந்துனே இருக்கும்.